வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? தோல்விகள் உங்களை துரத்துகிறதா? இன்று நாம் பார்க்க போகும் வரிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சிங்கத்தை தட்டி எழுப்பும் இடி முழக்கம். எழுந்து நில்லுங்கள், இதோ உங்களுக்காக சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை தத்துவங்கள். மனதிற்கு பிடித்த வேலையை பரம முட்டாள் கூட செய்துவிடலாம், ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றியமைத்துக் கொள்பவனே புத்திசாலி. நண்பர்களே, நமக்கு பிடித்த வேலையை செய்வது எளிது, ஆனால் கிடைத்த வேலையை காதலிப்பதுதான் வெற்றியாளனின் அடையாளம். பலர் எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என புலம்பிக் கொண்டே காலத்தை கழிக்கிறார்கள். ஆனால் புத்திசாலி சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றுவான். விவேகானந்தரை பார்த்து ஒருவர் கேட்டாராம், நீங்கள் ஏன் ஒரு ஜென்டில்மேன் போல உடை அணிவதில்லை என்று. அதற்கு அவர், ஒருவனின் நடத்தைதான் அவனை ஜென்டில்மேன் ஆக்குகிறது, உடை அல்ல என்றார். வெளித்தோற்றம் முக்கியமல்ல, உங்கள் ஒழுக்கமும் குணமுமே உங்களை உயர்த்தும். ஆடையால் அல்ல, அறிவால் உலகை வெல்லுங்கள். இந்த உலகில் எல்லாம் மடிந்து போகும், ஆனால் லட்சியம் அல்லது குறிக்கோள் என்றும் மடியாது, மறையாது. ஒருவர் தனது குறிக்கோள் கருதி உயிரை இழந்துவிடலாம், ஆனால் அக்குறிக்கோளோ பல்லாயிரக்கணக்கானவரின் மனங்களில் பரிணமிக்கும். இதுவே இயற்கையின் சிறப்பு. நீங்கள் இறந்த பிறகும் உங்கள் பெயர் வாழ வேண்டுமா? அப்படியானால் ஒரு உன்னதமான லட்சியத்தை கையில் எடுங்கள். அந்த லட்சியத்திற்காக வாழ பழகுங்கள். சோதனையும் தியாகமும் விளைவிக்காமல் எத்தகைய குறிக்கோளும் உலகத்திலேயே நிலைத்தோங்கியதில்லை. வழி இல்லாமல் வெற்றி இல்லை. நீங்கள் இன்று படும் அவமானம் நாளை நீங்கள் அடைய போகும் இமாலய வெற்றிக்கு ஒரு அஸ்திவாரம் என்பதை மறந்து விடாதீர்கள். யார் உங்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதீர்கள். யார் உங்களை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள். யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதீர்கள். மற்றவர்கள் மீதான பொறாமையை தவிர்த்தாலே போதும். இதுவரை நீங்கள் கற்பனை செய்யாத இமாலய சாதனைகளை உங்களால் படைக்க முடியும். சிதைந்தது எதுவானாலும் சிதையட்டும், நீ இன்னும் சிதையாமல் இருக்கிறாய். வீழ்ந்தது உன் கனவுகள்தான், நீ அல்ல. தளர்ந்து விடாதே. நேற்றைய வழிகளை அனுபவமாக்கி எழு. முன்பை விட விவேகியாய் நில். எவராலும் தகர்க்க முடியாத இமயமாய் உன் வாழ்வை இனி செதுக்கு. தகர்ந்தது எல்லாம் தடையல்ல, நீ கொண்ட உறுதிக்கு ஒரு பரீட்சை. இன்னும் உன் சுவாசம் மிச்சமிருக்கிறது, உன் துணிச்சல் இன்னும் மிச்சமிருக்கிறது. எழுந்து நில், முன்பை விட பேரறிவோடு. இனி எவராலும் அசைக்க முடியாதபடி உன் சாம்ராஜ்யத்தை மறு நிர்மாணம் செய். எல்லாம் முடிந்து விட்டதென எண்ணாதே. எல்லாம் தொடங்குவதற்கு இதுவே தருணம். நீ இன்னும் வீழ்ந்து விடவில்லை. ஒரு பெரும் பாய்ச்சலுக்காக காத்திருக்கிறாய். முன்பை விட கூர்மையான மதியுடன் புறப்படு. இனி காலம் கடந்தும் அழியாத ஒரு காவியத்தை படைக்கத் தொடங்கு. நண்பர்களே, சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல, ஒரு இலக்கை முடிவு செய்துவிட்டால் அதை அடையும் வரை ஓயாதே. எழுமின் விழுமின். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.